சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான T20 தொடரை 3-1 அப்படின்ற கணக்குல இந்திய அணி கைப்பற்றி சாதனையை படைச்சிருக்காங்க. இந்த T20 தொடர் இந்திய அணியுடைய இளம் வீரரான திலக் வர்மாவிற்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு. கடைசி 2 T20 போட்டிகள்ல அபாரமாக விளையாடி சதம் விளாசியதோடு ஆட்டநாயகன் மற்றும் தொடர்நாயகன் விருதை கைப்பற்றியிருக்காரு. இந்த T20 தொடர்ல 4 இன்னிங்ஸ்களை விளையாடிய திலக் வர்மா அவர்கள் 33, 20, 107, 120 அப்படின்னு மொத்தமாக 280 ரன்களை விளாசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 4 கேட்ச்களையுமே பிடித்து ஃபீல்டிங்கிலுமே அசத்தலாக செயல்பட்டிருக்காரு. இதன் மூலமாக இந்திய T20 அணியில நம்பர் 3வது பேட்டிங் வரிசையில திலக் வர்மா பிடித்து விட்டதாக ரசிகர்களுமே பாராட்டிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில தொடர் நாயகன் விருதை வென்ற மகிழ்ச்சியில திலக் வர்மா பேசும் பொழுது, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த ஆண்டு சவுத் ஆப்பிரிக்கா வந்தபோது இதே மைதானத்துல விளையாடின. அப்போது முதல் பந்திலேயே ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பின. இன்றைய ஆட்டத்துல என்னுடைய இன்னிங்ஸ் கொஞ்சம் முக்கியமானதாக இருந்தது. இந்த T20 தொடரிலுமே எனக்கு இந்த இன்னிங்ஸ் ரொம்பவே முக்கியமாக கருதப்படுது. என்னுடைய திறமை மீது நம்பிக்கை வைத்து அடிப்படைகளை சரியாக செய்ய வேண்டும் அப்படின்றதே என்னுடைய திட்டமாக இருந்தது. சோ அது மட்டும் இல்லாம என்ன ஒன் டவுன் இறக்கிய கேப்டன் சூரியகுமார் யாதவிற்கு நன்றிகள், மேலும் கடவுளுக்கும் நன்றிகள் அப்படின்னு புகழ்ந்து தள்ளியும் இருக்காரு. ஆகையால அடுத்த T20 கேப்டன் திலக் வர்மாவா அப்படின்ற ஒரு பேச்சு சோசியல் மீடியாக்கள்ல போய்கொண்டிருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.